துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் உதயநிதி. சினிமா வாழ்க்கையிலும் அரசியல் அனுபவத்திலும் தனி அடையாளத்தை அவர் உருவாக்கியுள்ளார். உதயநிதியின் அரசியல் சினிமா, அரசியல் அனுபவங்கள் பற்றி நமது செய்தியாளர் தமிழ் கூறிய கருத்துக்களை மைக்ரோபாலிடிக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். தனிச்ச ஒரு அரசியல் அடையாளத்தை கட்டமைக்கிறது, சினிமா மூலமா எளிய மக்களையும் சென்றடைகிறது, பிரச்சாரங்கள் மூலமா எதிர்கட்சிகளோட அரசியல் வியூகத்தை உடைக்கிறது, துணை முதலமைச்சர் பதவி வேண்டான்னு அவர் சொன்னதுக்கு அப்புறமும் கூட தொடர்ந்து துணை முதலமைச்சர் ரேஸ்ல முந்தினது, இப்படி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட குறுகிய கால அரசியல் அப்படிங்கிறதே கூட மிகப்பெரிய தாக்கத்தை இந்த தமிழ் சமூகத்துல ஏற்படுத்தி இருக்கு. இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா 100% அரசியல் சாணக்கியத்தனத்தோடு தான் இருக்காரு அமைச்சர் உதயநிதி. இது எல்லாத்தையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல சினிமா நாயகன்ல இருந்து அரசியல் நாயகனா மாறின உதயநிதி. அரசியல்ல சாதிக்க விரும்புறவங்களுக்கு சினிமா துறை அப்படிங்கிறது ரொம்பவும் எளிதான அடையாள முகவரியா மாறும். லட்சிய நடிகர் SSRல தொடங்கி MGR, ஜெயலலிதா போன்றவங்களும் கூட அரசியல் என்ட்ரிக்கான அடையாள சீட்டா பயன்படுத்தியிருக்காங்க. 1936 இருந்து 1987 வரைக்கும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சு மக்கள் செல்வாக்க பெற்றதுக்கு அப்புறம் தான் அரசியலுக்கு வந்தாரு MGR. 1961 இருந்து 1980 வரைக்கும் 123 திரைப்படங்கள்ல நடிச்சாங்க ஜெயலலிதா. இதுல MGRோட மட்டும் 27 திரைப்படங்கள்ல நடிச்சுதான் அவங்க மக்கள் மத்தியில சென்றடைஞ்சாங்க. இவங்க 2 பேரையும் தாண்டி வெறும் 50 திரைப்படங்கள் கூட நடிக்காம மக்கள் செல்வாக்க பெற்றிருக்காரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். 2012 வருஷம் ஒரு கல் ஒரு கண்ணாடியில தொடங்கி 2023 வருஷம் மாமன்னன் வரைக்கும் ஒரு கமர்ஷியல் ஹீரோல இருந்து கொள்கை நாயகனா உதயநிதி உருமாறி இருக்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததா உதயநிதி எப்படி உதயமானாருங்கிறத பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட அரசியல் வாழ்க்கையோட ஒப்பிட்டா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட அரசியல் வாழ்க்கை ரொம்பவே வேகமா நகர்ந்திருக்கிறத பார்க்கலாம். 14 வயதுல இருந்து தீவிரமா அரசியல்ல ஈடுபாடு காட்டிட்டு வந்த மு க ஸ்டாலினுக்கு 31 வயதுல தான் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பே கிடைச்சது. 1989 முதல் முறையா MLAவா ஆன மு க ஸ்டாலின் 2006 வருஷத்துல தன்னோட 53வது வயதுல தான் அமைச்சரா ஆனாரு. ஆனா திரைத்துறையிலேயே தன்னுடைய ஆர்வத்தை காட்டிட்டு வந்த உதயநிதி ஸ்டாலின் 2018 வருஷத்துல தான் தீவிர அரசியல்ல ஈடுபட போறதா அறிவிச்சாரு. 2019 வருஷம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் தமிழக சட்டசபையோட 22 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள்லையும் திமுக அதோட கூட்டணி கட்சிகளுக்காக பிரச்சாரம் செஞ்சாரு உதயநிதி. திமுக கூட்டணி பெரிய அளவில் வெற்றி பெற்ற நிலையில 2019 வருஷம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி திமுகவோட இளைஞர் அணி செயலாளராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மு க ஸ்டாலின் கிட்டத்தட்ட 15 வருடங்கள் பணியாற்றி பெற்ற பதவியை அரசியலுக்கு வந்த 1.5 வருடங்கள்லேயே கடுமையான பிரச்சாரம், அரசியல் உழைப்பு, அர்ப்பணிப்பால பெற்றுட்டாரு உதயநிதி. 2021 வருஷம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அடுத்த வருஷத்திலேயே அமைச்சராகவும் அவர் பதவியேற்றாரு. கூட்டி கழிச்சு பார்த்தா அரசியல் வாழ்க்கையில முதலமைச்சர் ஸ்டாலினை விட திமுகவிலையும் தமிழ்நாடு அமைச்சரவையிலையும் குறுகிய காலத்திலேயே உச்சத்தை தொட்டிருக்காரு உதயநிதி. அடுத்ததா உதயநிதியோட வெற்றி ரகசியம் பற்றி பார்க்கலாம். முதலமைச்சரோட மகன், அரசியல் சூத்திரதாரி மு கருணாநிதியோட பேரன் அப்படிங்கிறதாலேயே உதயநிதி ஸ்டாலினுக்கு எளிதா பதவி கிடைச்சிடல. 2018 வருஷம் தீவிர அரசியல்ல ஈடுபட போறதா அறிவிச்சுட்டு பதவி தன்னை தேடி வரும் அப்படின்னு உதயநிதி ரெஸ்ட்லாம் எடுக்கல. தீவிரமாவே தான் களமாடினாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, புதுச்சேரி அப்படின்னு 22 நாட்கள் கிட்டத்தட்ட 9000 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு 125 பிரச்சார கூட்டங்கள்ல மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டிருக்காரு. இந்த உழைப்பு தான் உதயநிதியை துணை முதலமைச்சர் பொறுப்பு வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. உதயநிதி பேசுறது சர்ச்சை ஆனாலும் கூட அதை அவர் கையாளக்கூடிய விதம் மக்கள் செல்வாக்கு அவருக்கு பெற்றுக் கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். 2021 வருஷம் தாராபுரத்துல நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசின பிரதமர் மோடி, திமுகவோட இளவரசர் ஒருத்தர் கட்சியில இருக்கிற மூத்தவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு பதவியை வாங்கிட்டாரு அப்படின்னு உதயநிதியை விமர்சிச்சு பேசியிருந்தாரு. இதுக்கு பதிலடி கொடுத்த உதயநிதி ஸ்டாலின் அதே வருஷம் மார்ச் மாதம் 31ஆம் தேதி தாராபுரத்தில் நடந்த பேரணியில
சுஷ்மா ஸ்வராஜும் அருண் ஜேட்லியும் பிரதமர் மோடியோட சித்திரவதையாலையும் அழுத்தத்தாலையும் இறந்ததா குற்றம் சாட்டி சர்ச்சையை ஏற்படுத்தினாரு. ஆனா உதயநிதியோட இந்த கருத்தை சுஷ்மா ஸ்வராஜோட மகள் பன்சூரி ஸ்வராஜும் அருண் ஜேட்லியோட மகள் சோனாலி ஜேட்லியும் மறுத்தாங்க. இதை தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையம் உதயநிதிக்கு நோட்டீஸ் அனுப்புச்சு. அதை அவர் கையாண்டது நிதானமானவர் உதயநிதி அப்படிங்கிற பேரை அவருக்கு வாங்கி கொடுத்துச்சு. அதே போல சனாதனம் குறித்த உதயநிதியோட பேச்சு அவரை தேசிய அளவில் எடுத்துட்டு போனது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். 2023 வருஷம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி சென்னை காமராஜர் அரங்கத்தில் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசின உதயநிதி ஸ்டாலின் கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனாவை போல சனாதனம் அப்படிங்கிறத எதிர்க்கிறத விட ஒழிக்கிறது தான் நாம செய்ய வேண்டிய முதல் காரியம் அப்படின்னு பேசினாரு. செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி மாலையில் உதயநிதி ஸ்டாலின் பேசின வீடியோவை வெளியிட்ட பாஜகவோட தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர் அமித் மால்வியா, இந்தியாவில் சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய 80% மக்களை ஒழிக்கிறதுக்கு உதயநிதி அழைப்பு விடுத்ததா குறிப்பிட்டிருந்தார். இது தேசிய அளவில் சர்ச்சையா உருவாச்சு. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சாமியார் ஒருத்தர் உதயநிதி தலைக்கு 10 லட்சம் ரூபாய் விலை வச்சாரு. நீதிமன்றம் தொடங்கி மக்கள் மன்றம் வரைக்கும் உதயநிதி இந்த விஷயத்தை கையாண்டது கவனிக்கப்பட்டுச்சு. இதே மாதிரி ஒத்த செங்கல்ல உயர்த்தி காட்டி எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு கேட்டது, நீட் எதிர்ப்பு ரகசியம் சொன்னது, நீட் அப்படின்னு எழுதப்பட்ட முட்டையை காட்டி பிரச்சாரம் செஞ்சது அப்படின்னு உதயநிதியோட பேச்சுக்கள் திமுகவோட விஸ்வரூப வெற்றிக்கு வாக்கு வேட்டையையும் சாத்தியப்படுத்தி இருந்துச்சு. கொள்கை பற்றாளரா தன்னை நிலைநிறுத்திக்கிறதுலையும் சரி, அரசியல் நிகழ்வுகளுக்கு சரியான நேரத்தில் உடனடியாக விளக்கம் கொடுக்கறதுலையும் சரி உதயநிதி தேர்ந்தவராக இருக்காரு. கடின உழைப்பு, அரசியல் நிதானம், கொள்கை உறுதி இதெல்லாம் தான் உதயநிதியை இவ்வளோ எளிதில் துணை முதலமைச்சராக ஆக்கியிருக்கு.